அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மைமா அமீஸ் கிச்சன். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா பூண்டு ஊறுகாய் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன். டயம் இல்லைங்கிறதுனால செய்ய முடியல. அதனால் இந்த தடவை எப்படியாவது செஞ்சிடணும் அப்படின்னு ஒரு வழியாக பூண்டு ஊறுகாய் வந்து ரெடி பண்ணிட்டேன். டேஸ்ட் எல்லாமே சூப்பராக வந்துச்சு. இதை நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். பூண்டு ஊறுகாய் வந்து இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்துடலாம். நான் வந்து பொடி பூண்டு வந்து ஒரு 1/4 கிலோ இருக்கும். அந்த அளவுக்கு நான் வந்து உரித்து வச்சுருக்கேன். உரித்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாத அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பொடி பூண்டுக்கு பதிலாக பெரிய பூண்டு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பெரிய பூண்டில் இஞ்சி பூண்டு உரிக்கி எடுத்துட்டேன். அதான் மீதி இருந்த பூண்டெல்லாம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இங்கே உரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கடைசியாக செக் பண்ணி பார்த்துட்டு வேணா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் அப்படின்னு இப்போதைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். வறுத்து அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெந்தயமும் கடுகும் எடுத்திருக்கேன். வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூனு, கடுகு வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாளிக்கிறதுக்கு தனியாக எடுத்துக்கலான்னு அதையும் சேர்த்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து வெல்லம் தேவைப்படும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி. தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தேவைப்படுறதுனால ஒரு 100 ml அளவுக்கு நல்லெண்ணெயும் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுருக்கேன். ஊறுகாய் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பாட்டில் வச்சிட்டோம் அப்படின்னா தான் ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதனால் நான் வந்து இந்த ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பூண்டு ஊறுகாய் பிடிக்கிற மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பூண்டு ஊறுகாய் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து கடுகும் வெந்தயமும் வறுத்து பவுட்ரு பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். நல்லா அடிக்கனமாக இருக்கக்கூடிய பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ரெண்டையும் நல்லா வாசனை உள்ள அளவுக்கு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதே பாத்திரத்தில் வந்து எண்ணெய் சேர்க்கணும். நான் வந்து 100 ml நல்லெண்ணெய் எடுத்திருந்தேன். அதில் வந்து பாதி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து பூண்டு சேர்க்கணும். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பூண்டு உரிச்சு வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயில் நல்லா பூண்டு வதங்கி அது கலர் மாதிரி கொஞ்சம் வாசனை வரணும். அந்த அளவுக்கு பூண்டை நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். சேர்த்து இந்த பூண்டு எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கி கலர் கொஞ்சமாக மாறி இருக்குது. இந்த டைமில் பார்த்திங்கன்னா எல்லா பூண்டையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். வதங்கின பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி வறுத்து வச்சுருந்த வெந்தயமும் கடுகையும் நான் வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா நைஸ் பவுடராக அரைக்கணும். ரொம்ப கொரகொரப்பாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் வந்து வதக்கி வச்சுருந்த பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி தேவைப்பிடிச்சி அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பூண்டு வந்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டேன். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கேன். இது இருக்கட்டும். இப்போ வந்து ஊறுகாய் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ பூண்டு வதக்குன அதே கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் இருந்துச்சு. அதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது கூடவே காயப்பொடி சேர்க்கணும். நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி எடுத்திருக்கேன். இப்போ வந்து கடுகு, கருவேப்பிலை, காயப்பொடி இது 3 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மிளகாய்த்தூளும் மஞ்சள் தூளும் எடுத்து வச்சுருந்தேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதையும் சேர்த்துட்டு எண்ணெயோடு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த பூண்டு விழுதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறமா உப்பு காணலை அப்படின்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன்ல அதை வந்து நல்லா கரைச்சி சேர்த்துக்கிறேன். இப்போதைக்கு வந்து கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். லாஸ்ட் வந்து புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வேணுன்னா மறுபடியும் நான் வந்து புளி கரைச்சி சேர்த்துக்குவேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு இடம் நல்லா கலந்ததுக்கப்புறமா டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நான் வந்து காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருந்தேன். இப்போ வந்து காரம் இன்னும் கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா தான் ஊறுகாய் வந்து நல்லா கலர் வரும். அதனால் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா மீதி இருக்கிற நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். பூண்டு தாளிக்கும் போது நம்ம கொஞ்சம் சேர்த்துருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இந்த மிளகாய்த்தூள் நல்லெண்ணெய் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது நல்ல எண்ணெய் மிதக்கிற மாதிரி இருக்கும் ஊறுகாய். அப்போ வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. காரமும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருந்த வெந்தயம் கடுகு பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கடைசி இந்த வெந்தய பொடியும் கடுகு பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊறுகாயோட ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிரும். இப்போ மீதி இருக்கிற நல்லெண்ணெயும் சேர்த்துட்டு ஒரு இடம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கடைசியாக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குறதுக்காக பார்த்திங்கன்னா வெல்லம் எடுத்து வச்சுருந்தேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம். கடைசி சேர்க்குற பொருள் வந்து இதுதான். இதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட வேண்டியது தான். இப்போ பூண்டு ஊறுகாய்க்கு ஃபஸ்ட்லேருந்து பார்த்துலாம் என்னெல்லாம் பண்ணியிருந்தேன் அப்படின்னு 100 ml நல்லெண்ணெயில் பாதி வந்து சேர்த்துருந்தேன். 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துட்டு பூண்டை நல்லா வதக்கி எடுத்துகிட்டேன் அரைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம்
கடுகும் வெந்தயமும் வெறும் கடாயில் வந்து நான் வறுத்து பவுட்ரு பண்ணி எடுத்திருந்தேன். திரும்ப கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு நல்லா வெடிக்க விடணும். கருவேப்பிலை, காயப்பொடி இது எல்லாம் சேர்த்துக்கறமா பூண்டு விழுது அரைச்சது சேர்த்துட்டு காரத்துக்கு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், வறுத்து பவுட்ரு பண்ண கடுகு வெந்தயப்பொடி, அப்புறம் புளி கரைச்சி ஊற்றிருக்கேன். உப்பு கொஞ்சம் சேர்த்துருந்தேன். திரும்ப தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள், மீதி இருந்த நல்லெண்ணெய் எல்லாம் சேர்த்துட்டு கடைசியாக வெல்லம் எல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஆற வைக்கணும். ஆறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக பூண்டு ஊறுகாய் வந்து இந்த மாதிரி ரெடி ஆகிருக்கும். பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா தெளிஞ்சு கலர் வந்து சூப்பராகவே வந்துருந்துச்சு பூண்டு ஊறுகாய்க்கு. இதுவே பூண்டை வந்து அரைக்காமல் முழுசாக சேர்த்து பண்ணியிருந்தோம் அப்படின்னா முழு பூண்டாக இருந்திருக்கும், எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்திருக்கும். இதே அரைச்சி சேர்க்குறதுனால தொக்கு பதத்தில் இருக்கும், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன். ஊறுகாய் நல்லாவே ஆறிட்டு இப்போ எடுத்து வச்சுருந்த கண்ணாடி பாட்டில் வந்து ஊறுகாய் சேர்த்துக்கிறேன். பிளாஸ்டிக் பாட்டில் வைக்கிறத விட கண்ணாடி பாட்டில் வைக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி இந்த கண்ணாடி பாட்டில் வச்சுருக்கேன். ஊறுகாய் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் மிதக்கிற மாதிரி இருக்கும் கண்ணாடி பாட்டிலில். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும். வெளியே வைக்கிறதா இருந்தால் வாரத்துக்கு ஒருக்க 10 நாளைக்கு ஒருக்க எடுத்து சூடு பண்ணிவிட்டு திரும்ப நான் வந்து இந்த பாட்டிலே வச்சுக்கிடுவேன். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் மாதத்துக்கு ஒருக்க நம்ம எடுத்து சூடு பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணும்போது சில்வர் கரண்டியில் வந்து தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா துடைச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கெட்டு போகாது, ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்போ சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கப்பில் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தடவை நானே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு. புளிப்பு டேஸ்ட்டு, அதுக்கப்புறம் காரம், உப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் காரம் சேர்த்துக்கலாம். ஆனால் இதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா எண்ணெய் மிதக்க மிளகாய்த்தூளோட கலரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பூண்டு ஊறுகாய்க்கு. இதுக்கு முன்னாடிலாம் பூண்டு ஊறுகாய் வந்து கடையில் தான் வாங்கியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா புளிப்பு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதில் வந்து வினிகர் சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில பொருள்கள்லாம் சேர்ப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பொருள் தான் சேர்க்க முடியும். ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கெலாம் வேறு எந்த பொருளையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு மாறிடும். அதனால் இந்த மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பூண்டு ஊறுகாய்க்கு. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் பூண்டு ஊறுகாய் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.